முருகன் விரத நாட்கள் பத்தி உங்களுக்கு இருக்கிற குழப்பங்களுக்கு இதோ ஒரு சின்ன விளக்கம். தைப்பூசத்துக்கு விரதம்னா அது ஒரு நாளா இல்ல 48 நாளா? கந்த சஷ்டிக்கு எத்தனை நாள் இருக்கணும்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்குள்ள அடிக்கடி வரும் இல்லையா? சரி வாங்க, இதுக்கான தெளிவான பதில பாப்போம். முதலாவதா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலான விரதங்களுக்குன் ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கு. உதாரணமா, கந்த சஷ்டிக்கு 7 நாள், தைப்பூசத்துக்கு ஒரே ஒரு நாள், இப்படித்தான் பாரம்பரியமா வகுத்து வச்சிருக்காங்க. சோ இத நாம நீட்டிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ அந்த 48 நாள் விரதம்லாம் யாருக்குன்னு கேக்குறீங்களா? அது எல்லாருக்கும் பொதுவானது கிடையாதுங்க. அது ரெண்டு குறிப்பிட்ட குழுக்களுக்கு மட்டும்தான். ஒன்னு, பழனி மாதிரி திருத்தலங்களுக்கு மாலை போட்டு பாத யாத்திரையா போறவங்க. இன்னொன்னு, ரொம்ப பெரிய பிரச்சனைக்காகவோ வேண்டுதலுக்காகவோ வைராக்கியமா விரதம் இருக்கிறவங்க. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒருத்தரோட தனிப்பட்ட வேண்டுதல் ஒரு பண்டிகையோட பொதுவான விதியா மாறிடாது. அதாவது, ஒருத்தர் தன்னோட வேண்டுதலுக்காக 48 நாள் விரதம் இருந்து அத தைப்பூசத்துல முடிக்கலாம். ஆனா அதனால தைப்பூச விரதமே 48 நாளுன்னு அர்த்தமாகிடாது. முன்னோர்கள் சொன்ன மாதிரி அந்தந்த விரதத்துக்குரிய நாட்கள்ல இருந்தாலே போதும். அதோட முழு பலனும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, பண்டிகைக்கான விரதங்கள் வேற, தனிப்பட்ட வேண்டுதலுக்கான நீண்ட விரதங்கள் வேற. இதுதாங்க விஷயம்.